ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு 5 ப்ளே ஸ்டோரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது, ரொம்ப புதுசாகவும் இருக்கும் போது, இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்க போகுது. ஸோ நாம் இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாம பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸை மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருப்போம். நாம என்னைக்காவது ப்ளே ஸ்டோர் அப்டேட் பண்ணியிருக்கோமா, அதாவது நியூ வெர்ஷனுக்கு ப்ளே ஸ்டோரை நம்ம அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம். ப்ளே ஸ்டோரை எப்படி நாம் நியூ வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸ் தான் இந்த ட்ரிக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டெமோ வீடியோ மூலிமா காட்டுறேன். ஸோ உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 கோட் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை 7 டைம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். 7 டைம்ஸ் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்டேட் பண்ணாதவங்களுக்கு வேறு மாதிரி வரும். 7 டைம்ஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அப்டேட் பண்ணுறது மூலிமா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசாக ப்ளே ஸ்டோர்லேருந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் எதுக்கு ப்ளே ஸ்டோர் அப்டேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர் அப்டேட் பண்ணுறது மூலிமா தான் நம்மளுக்கு நியூ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி ப்ளே ஸ்டோர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஃபஸ்ட் வீக்கில் சொன்னேன். ஸோ செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கேம்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதை ப்ளே பண்ணி தான் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம அதாவது பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸ் கேமிங் ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம டவுன்லோட் பண்ணாமையே ஆன்லைன்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த கேம் எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் நம்ம விளையாடுறது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, நம்ம நெட்டு வேஸ்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த கேம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ப்ளே ஸ்டோர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஸ் நான் உங்களுக்கு டெமோ வீடியோ மூலிமா காட்டுறேன். அதாவது எப்படி நம்ம இந்த கேமை ட்ரை பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நான் இந்த கேமில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரிலாம் நம்ம இந்த கேமை ப்ளே பண்ணலாம், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணி வேஸ்டான டைம்ஸ். ஸோ இது மூலிமா நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எப்படி ட்ரை பண்ணி பார்க்குறதுன்னு டெமோ வீடியோ மூலிமா பார்க்கலாம். உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு 3 கோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க. கீழே கூகுள் ப்ளே இன்ஸ்டன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அதாவது ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கேமிங் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் ராயலை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ லோடாகி முடித்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது அந்த கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரைனவ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேமில் அதாவது நீங்கள் ஒரு சில ஆப்ஸ் கேமிங்லாம் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதாவது கேமிங் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேமை எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மூணாவது பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் அதாவது நம்ம மொபைலுக்கு கேம் டவுன்லோட் பண்ணுவோம். பட் அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் ஆகாது, அதாவது ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம மொபைல் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கேம் டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இது நம்ம மொபைல் கெப்பாசிட்டிக்கு அதிகமாக கேம் டவுன்லோட் பண்ணோம்னா நமக்கு மொபைலில் ஹேங் ஆகும், இல்லைனா ரன் ஆகாது. ஸோ நான் சொல்கிற ஆப்ஷனாக நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ளே ஸ்டோரில் கேம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸ்க்கு என்ன ஆப் சப்போர்ட் ஆகுமோ அந்த ஆப் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இது எப்படி நம்ம எனபிள் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டெமோ வீடியோ மூலிமா காட்டுறேன். உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்களோ, அதாவது கேமிங் ஆப் ஆகட்டும் எந்த ஆப்பாக இருக்கட்டும் அந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ரேட் அண்ட் வியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்புறம் மோஸ்ட் ரிலேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மோஸ்ட் ரிலேட்டிவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திஸ் டிவைஸ் மாடல் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஆப்ஷனை அப்ளை பண்ணது மூலிமா பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது எப்படி இருக்குது இந்த கேம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலுக்கு இந்த கேம் வந்து சப்போர்ட் ஆகுதா அவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கமெண்ட்டை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாலாவதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் அதாவது நம்ம வீட்டில் நிறைய சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேமிங்ஸ்க்கு எல்லாமே ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. பட் நாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அதாவது பெரியவங்க விளையாடுற கேம்ஸ் தனியாக இருக்குது, சில்ட்ரன்ஸ் விளையாடுற கேம்ஸ் எல்லாம் தனியாக இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு தெரியாது, அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணிட்டு விளையாடுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, இந்த செட்டிங்ஸை எனபிள் பண்ணி வைக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் கேம்ஸ் வந்து ஷோ ஆகும். அதாவது 10 இயர்க்குள்ளே ஒரு 10 இயர்க்குள்ளே கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா அந்த கேம்ஸ் மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். அதே ஏஜ் வந்து செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேம்ஸ் வந்து அந்த ப்ளே ஸ்டோரில் ஷோ ஆகும். இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க இருக்க வீட்டில் எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த செட்டிங்ஸ் எனபிள் பண்ணி வைக்கிறது மூலிமா. ஸோ இந்த செட்டிங்ஸை நம்ம எப்படி எனபிள் பண்ணுறது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெமோ வீடியோ மூலிமா காட்டுறேன். உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 கோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணி வச்சுட்டுங்க. ஸோ ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து 4 பின் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்க பின்னை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னை என்டர் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது எந்த ஏஜில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு கேமு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும், அந்த ஏஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு 12 வயசுக்கு மேலே இருக்கிற அதாவது 12 வயசுக்குள்ளே இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுற மாதிரி கேம்ஸை நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் 7, 3 இந்த மாதிரி அதாவது 3 வயசுக்கு மேலே இருக்க சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி, 7 வயசுக்கு மேலே இருக்க சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி, 12 வயசுக்கு மேலே இருக்க சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை எனபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதாவது குழந்தைங்க விளையாடுற கேம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். பெரியவங்க விளையாடுற கேம் எல்லாமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே ஸ்டோரில் நம்ம 5-6 அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அது டேரெக்டாக நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம், அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு அப்டேட் வந்திருக்கு ப்ளே ஸ்டோரில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படிலாம் போய் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணாலே போதும், உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி நாம் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது உங்களோட அக்கௌண்ட்டை எப்படி நாம் உள்ளே போயிட்டு சேஞ்ச் பண்ணாமல் டேரெக்டாக உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்லேயே அதாவது டேரெக்டாக உங்களோட ப்ளே ஸ்டோர் ப்ரொஃபைல்லேயே அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டெமோ வீடியோ மூலிமா காட்டுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட் தான். ப்ளே ஸ்டோர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணலன்னா நான் ஃபஸ்ட்டாக ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன், அந்த ட்ரிக்ஸில் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ரீசெண்டாக வந்த அப்டேட் தான். இப்போ ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் வந்து மேலே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எனக்கு செகண்ட் அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3ஆவது அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே போயிட்டு அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அதாவது ப்ளே ஸ்டோரில் லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் தான். ப்ளே ஸ்டோர் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக எல்லா மொபைல்லையும் அப்டேட் இருக்கும். ஸோ டெமோ வீடியோ மூலிமா பார்த்துருப்பீங்க எப்படி நம்மளோட அக்கௌண்ட்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு. ப்ளே ஸ்டோர்லேருந்து அந்த அப்டேட் தான் அது. ஸோ இந்த 5 ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது, ரொம்ப புதுசாகவும் இருக்கும் போது. ஸோ இந்த ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது டெக் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம NDT ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.